எங்க அண்ணன் கட்டி எழுப்பின சாம்ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்காக ஜெயில இருந்த கவுன்சிலரை நாங்களே பெயில் எடுத்தோம். சாம தேடி வந்திருக்காமா? கொலப்பழி மேல விழுந்தா அந்த அவமானம் தாங்க முடியாம எல்லாத்தையும் நிறுத்திடுவார்னு நினைச்சோம். ஆனா வெயில்ல வெளியே வந்தவங்க அண்ணன் மறுபடியும் ஒரு நாள் என்ன கலெக்டர் சார்ட்ட இருந்து போன் வந்திருக்கு? ஓ இப்ப கலெக்டர்ல இல்ல சத்தியமூர்த்தி. இப்ப நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொல்றதுக்காக போன் பண்ணியா? உன் அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி என்கிட்ட இருந்து என் கலெக்டர் பதவி வேணா பறிக்கலாம். என் ஐஏஎஸ் படிப்பே இல்ல, கல்விக்கு அழிவே கிடையாது. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. ஜெனரிக் மெடிசின் விஷயம் மறுபடியும் உழைக்கும். சமாதானம் சமாதானம். அந்த அளவுக்கு பொங்காதீங்க சத்தியமூர்த்தி. ஜெனரிக் மெடிசன் விஷயத்துல நீ பணத்தாசையில ஊழல் பண்ணதா உன் மேல கேஸ் போட்டு உன் பதவியை பறிச்சு உன்னை ஒண்ணுமில்லாதவனாக்கி நடு ரோட்ல நிறுத்தி இன்னும் எதுக்கியா என்கிட்ட சவால் விடுற சத்தியமூர்த்தி? இது என்னோட பவர், என்னோட ரூலிங். ரூலிங் உன்னோட தான் இருக்கலாம், ஆனா கோர்ட் உன்னோடது இல்லையே. நீ என்னடா என்ன அவமானப்படுத்துறது? எல்லா விஷயத்தையும் கோர்ட்ல சொல்லி உன்னை அவமானப்படுத்தி நடு ரோட்டுக்கு கொண்டு வர. சத்தியமூர்த்தி, கோர்ட்டுக்கு தேவை உன்னோட வெட்டி லெக்சர் இல்ல, சாட்சி. அதுக்கு தான் ஃபோன் பண்ண. ஃபோன் பண்ணா? ஃபோன் பண்ணது உன்னை கொஞ்சறதுக்கு நினைச்சியா? நீ பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்கு. சொல்லக்கூடாதது எல்லாம் சொல்லிட்டு இப்ப ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க மந்திரி? ஆல்ரெடி எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஏய் போடாத. என்ன இது போதில்ல கோர்ட்? உனக்கு தனியா சொல்லுமா? போயா. கோர்ட்ல சந்திப்போம் மந்திரி. அப்பதான் உங்க அண்ணனை ஒரேடியா முடிச்சுன்னு முடிவு பண்ணோம். ரஜினி கூட இருந்த மாதிரியே இப்பவும் ஸ்பீடா இருக்க. குட். முதல்ல இத பாரு. டே ரெடி பண்ண ஜெனரிக் மெடிசன் டாக்குமெண்ட், ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்தா நான் போயிட்டே இருப்பேன். ஒரு நிமிஷம் லேட் பண்ணாலும் உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் ஃபினிஷ். ஒன் டிபி டேட்டாவை கொடுத்துட்டேன், ஆனா உன் மூளையில் 100 டிபி டேட்டா இருக்கே, அதை எப்படி அழிக்கிறது? இந்த ஜெனரிக் மெடிசன் ரகசியம் இங்கேயே உன்னோட அழிஞ்சு போயிடும். உண்மைக்கு எப்பவும் முடிவே கிடையாது, இன்னும் வேகமா வரும். ராம் வருவா. அக்கா, எல்லாரும் தான் நல்லா இருக்கணும்னு தான் கஷ்டப்படுவாங்க. ஆனா உங்க அண்ணன் மத்தவங்க நல்லா இருக்கணும்னு உயிரை விட்டுட்டாரு. இப்ப அவரை தப்பானவருன்னு ஊர்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ராம், என்ன இது ராம்? Are you crazy? ஒரு நிமிஷம். It's bleeding. Oh God. I'll get the bandage. ராம், உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எனக்கு தெரியுது. நாம வேதனை படுறதுனால
உங்க அண்ணன் திரும்பி வர போறதில்ல. லைஃப்ல 2 விஷயம் ரொம்ப முக்கியம் அண்ணி. ஒண்ணு நம்ம பிறந்தது, இன்னொன்னு பிறந்ததுக்கான காரணம். நான் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் அண்ணி. அண்ணனோட லட்சியம் வீணாக விட மாட்டேன். நீங்க சொல்றது உண்மைதான் அண்ணி. எவ்வளவு வேதனைப்பட்டாலும் அண்ணன் திரும்ப வர போறதில்ல. அதே மாதிரி அவரோட லட்சியங்களும் ஆசைகளும் அழிய போறதில்ல. நான் இங்க வந்தது உங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கு. இன்னொன்னு உங்க 2 பேரோட சாவை யார் கையாலன்னு உங்களுக்கே காட்டுறதுக்கு. நீங்க 2 தப்பு பண்ணிட்டீங்க. ஒன்னு தேசத்துக்கு துரோகம் பண்ணது, இன்னொன்னு என் ஃபேமிலியை டச் பண்ணது. அந்த 2க்கும் மன்னிப்பே இல்ல. தாய் மண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு தப்பிக்க முடியாது. அத பத்தி நான் பேச போறேன். என்ன பேச போற? உன்னோட தம்பி வருவான், அவன்கிட்ட கேளு நான் என்ன பேச போறேன்னு விளாவரியா சொல்லுவான். இந்த புனித தேசத்துல துரோகங்களை பண்ணிட்டு சந்தோஷமா இதே தேசத்துல வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறீங்களா? யுத்த காலத்துல எதிரி நாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ண நினைச்சா 1 நிமிஷம் கூட யோசிக்காம அவனை கொன்னு கூறு போட்டுருவேன். அப்படி இருக்கிறப்ப தாய் மண்ணுக்கே துரோகம் பண்ண நினைக்கிற ஒன்ன மாதிரி காட்டு மிருகங்களை நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு வேட்டையாடி கொடூரமா கொல்லுவேன். உங்க சாவு என் கையில தான். ஞாபகம் வச்சுக்கங்கடா. ஹாய் ராம். அண்ணன் சாவுக்கான காரணம் தெரிஞ்சிருச்சு. ராம், உன் கோபம் எனக்கு தெரியும், கெப்பாசிட்டி எனக்கு தெரியும். அவங்கள சும்மா விட்டுறக்கூடாது. அவசரப்பற்றாத. எச்சரிக்கையாரு. Be careful. Okay? Surprise! Happy birthday, Ram. Thanks. Happy birthday, அண்ணா. ஓ, அவருக்கும் இன்னைக்கு தான் பர்த்டேவா? அண்ணா எப்போ பிறந்தார்னு எனக்கு தெரியாது. ஆனா என் பிறந்த நாள் அவர் பிறந்த நாளா கொண்டாடுவார். ராம், எல்லா பர்த்டேக்கும் என் கூடவே அவர் இருப்பார். என்னை விட்டு போக மாட்டார்.